ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீர்த்தனா கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் இட்லி மாவு வச்சு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்லத்தை கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி சரியாக இருக்குங்க. அதிகமாக தண்ணி சேர்த்தோன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். கேக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. தனியாக வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு நெய் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு 1/4 கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் இட்லி மாவை சேர்த்துட்டு நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காய் உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுத்து வச்சுருந்த ரவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா வெள்ளை கரைசலில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவுக்கு தண்ணி அளவு ரொம்ப முக்கியங்க. ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துட்டோம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி எச்சாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாவு கலக்கும்போது என் பொண்ணு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டாங்க. அதனால தான். எந்த பாத்திரத்தில் மாவு ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போது அந்த பாத்திரத்தில் மாவு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இப்போது கத்தி அல்லது டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க, நல்லா வெந்துருச்சான்னு. கத்தி வச்சு பார்த்தோன்னா நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கான ஒரு டிப்ஸுங்க, உணவில் அதிகமான நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா 1 டம்ளர் லெமன் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போது ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்தி எடுத்துக்கலாங்க. ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கவுத்திங்கன்னா அழகாக அதுவே விழுந்துருங்க. நம்ம தட்டணும், ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இதில் நம்ம தேங்காய் பொடியாக கட் பண்ணி வறுத்துட்டு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கேக் சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக சூடாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.